வீடு செமையாக இருக்குல்லங்க. இந்த வீட்டை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனை சுற்றி பார்த்துருங்க. சுற்றியும் நிறைய வீடு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு நடுவில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பரிச்சயப்பட்ட லொக்கேஷன். அதனால் இந்த லொக்கேஷன் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த லொக்கேஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட் போட்டாங்க ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி அந்த லேஅவுட்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா பாதி வீடுக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நிறைய வீடுக வருதுன்னா இந்த லொக்கேஷனில் ரெசிடென்ஷியலுக்கான வேக்கண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK வீடு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற சொந்தங்கள் யாராச்சும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த எலிவேஷனை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோரில் இதே எலிவேஷனில் கட்டின ஒரு வீடை நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். அதே பில்டர் தான் இந்த வீட்டையும் கட்டியிருக்காரு. ஆனால் இங்கே வந்து டியூப்ளெக்ஸ் மாடலில் பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனோட கலரில் இருக்கக்கூடிய அந்த கலர் காம்பினேஷனும் நம்ம சட்ட கலர் காம்பினேஷனும் இங்கே ஒன்றாவே இருக்குது. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து கட்டப்பட்ட ஒரு வீடு. என்ட்ரன்ஸில் இங்கே ஹெவியான மெட்டலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் தாராளமாக ஒரு கார் நிறுத்துற அளவுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 14க்கு 15ங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஹனிகோம் பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஜனமொழியில் தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாலுக்கு ஃபுல்லாக கிளாஸியான செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல துணி துவைக்கிறதுக்கான மேடையோட ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வீட்டை சுற்றியும் பார்க்கும்போது தெரியும், வீட்டை சுற்றியும் நடந்து வந்துக்கலாம். அந்தளவுக்கு வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட வீட்டை சுற்றியும் நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக எலிவேஷனில் ஸ்பாட்லைட் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் இருக்குங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரியான டோர், ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் தேக்கு மரத்தில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பயங்கர வசதியான லிவிங் ஏரியா. அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 20ங்க. இந்த லிவிங் ஏரியாவோட ஒன் சைடில் வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார்கேஸ் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸை அழகாக யூஸ் பண்ணி ஒரு மல்டிமீடியா டிவி செட்டப் UPVC செட்டப்பில் இருக்குது. பார்க்குறக்கு உட் மாதிரி இருக்கும். உடன் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. ஆனால் UPVC மெட்டீரியலுங்க, சரி PVC மெட்டீரியலுங்க. இந்த இடத்துல வந்து டிவி நெட் ஒட்டின மாதிரியே பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. எக்ஸ்டீரியர் மாதிரி தான் இன்டீரியரோட பெயிண்டிங் ஒர்க்கும் இருக்குது. இங்கேயும் சீலிங்க்கு நிறைய ஸ்பாட் லைட்லாம் லே பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இருக்குங்க. பெட்ரூமோட டோருக்கு ஒரு சூப்பரான ரெடிமேட் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. மாஸ்டர் பெட்ரூம்னாவே அந்த கிராஸ் வென்டிலேஷனுக்கு ஜன்னல்கள் 2 இடத்துல கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் 2 இடத்துல ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. மர ஜன்னல்கள் சேஃப்டி கிரில்லோட இருக்குது. இந்த இடத்துல வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. உள்ள கடப்பாக்கள் யூஸ் பண்ணி ஷெல்ஃப் ரெடி பண்ணி மேலே வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறக்கு உட்டு மாதிரியே இருக்குங்க. இங்கே பெரிய RCC லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு PVC வெயிட்லெஸ் டோர் மாட்டியிருக்காங்க. அழகான டிசைனில் இருக்குது. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குங்க. ஏன்னா நம்ம கண்டலன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அதை வெளியே பிளான் பண்ண முடியல. ஆனால் 2-in-1 டாய்லெட் கம் பாத்ரூமாக இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துக்கலாம். லெஃப்ட் சைடில் பஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் வழியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் இல்லை, வீட்டை சுற்றி எங்கே வந்தாலுமே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 4க்கு 10ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. வெஸ்டர்ன் கிளாஸட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கேட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெண்டல் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட கிச்சனை பார்த்துடலாம். லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் வீட்டோட கிச்சன் இருக்குங்க. கிச்சனோட அளவு 10க்கு 11 மாடுலர் கிச்சன். இங்கேயும் பார்க்குறக்கு உட் மாதிரியே இருக்குது. PVC மெட்டீரியலில் இன்டீரியர்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. வாலுக்கு வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிளாஸி ஃபினிஷிங்கில் 2x4 சைஸில் இருக்கக்கூடிய வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு லே பண்ணுற மாதிரியான டைல்ஸ் வந்து வாலுக்கே லே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல் ஷேப்பில் இங்கே கவுண்டர் டாப் இருக்குது கிரானைட்டில். சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நிறைய பேசினெட்ஸ் இருக்குது. அது போக இந்த இடத்துல டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு லீஃப் டிசைன் கோல்டு கலரில் வந்த மாதிரி ஃபினிஷிங்கில் கிளாஸ் டோரும் பொறுத்திருக்காங்க. இதே மாதிரி ஃபினிஷிங்கில் இங்கே ஒரு வால் யூனிட்டும் இருக்குது. மேலே வரக்கூடிய RCC லாஃப்ட்டும்
லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது, அதுக்கும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி லிவிங் ஏரியாவில் தான் இருக்குங்க. இந்த ஸ்டார் கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கெலாம் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்து கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெயில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குங்க. ஸ்டெப் ஏற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு ஒரு விண்டோ இருக்குது. மேலேயும் ஒரு ஃபிக்ஸட் விண்டோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் ஒரு பெரிய லாஞ்ச் இருக்குது. இந்த லாஞ்சில் இருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஃப்ளோரிங் ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரியான மைல்டான டோன் பெயிண்டிங் ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த லாஞ்சோட மேற்கு பக்கம் இருக்குது. இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியான ஃபினிஷிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன், வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்லாம் செஞ்சுருப்பாங்க. இந்த பெட்ரூம்குள்ளேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இதோட அளவும் 4x10 பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் டைல்ஸ் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதனாலேயே முன்னாடியே சொல்லிட்டேன். இது ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 10x11. இங்கேயும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன், வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக மாஸ்டர் பெட்ரூமில் 2 இடத்துல பெரிய ஜன்னல் கொடுப்பாங்க. இது கிட்ஸ் பெட்ரூமாக இருந்தாலும் 2 இடத்துல ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இதோட அளவு 4x11. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி பார்த்தலாம். பேசேஜோட கிழக்கு பக்கம் இந்த ஃப்ரண்ட் பால்கனி இருக்குங்க. ஓப்பன் பால்கனியாக பிளான் பண்ணியிருக்காங்க. பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம மழை பெய்கிற காலத்தில் கூட நடந்து வந்தால் வழுக்காமல் இருக்கும். அதே மாதிரி இங்கேயே பார்த்திங்கன்னா வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸையும் மெட்டல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம டெரஸும் போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க, வீட்டை சுற்றியும் நிறைய வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லைங்க. இங்கேருந்து நீங்கள் அப்படியே ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணு கெட்டுற வரைக்கும் வீடுக தான் இந்த சைடில். அதே மாதிரி நீங்கள் அந்த புதுசாக டெவலப் ஆன லேஅவுட்டும் பக்கத்துலேயே இருக்குது. அந்த லேஅவுட்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடுக நிறைய டெவலப் ஆகிட்டுருக்கு. டெரஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. துணி காயப்படுறக்கான ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் நடுவில் சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்ட்டு கொடலாக சேர்த்து 65 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான லேண்ட்மார்க்னா நமக்கு சவிதா ஹாஸ்பிட்டல் மேட்டுப்பாளையம் ரோட்லேயே இருக்குது. சவிதா ஹாஸ்பிட்டல்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. வர வழியிலே உங்களுக்கு கேவிஆர் மஹால் இருக்குங்க. அப்புறம் எஸ்ஆர்எஸ்ஐ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. இதெல்லாம் வந்து முக்கியமான லேண்ட்மார்க். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்தரான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒன்று சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.